ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து எபிசோட் 5 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சர்வைவல் சீரீஸ். இப்போ வந்து நம்ம மரம் கட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆஃப்லைன்லேயே நான் வந்து வீடு கட்டியிருப்பேன். ஏன்னா சேஃப்டிக்கு. இப்போ நீங்கள் வந்து கேமை வந்துட்டு போய் மறுபடியும் கேமுக்குள்ளே வரப்போ செத்து கிடப்பீங்க. பெட்டு வைக்கலன்னா அவளால் ரீஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே போய் நீங்கள் மறுபடியும் வர்றதுக்கு உங்கள் திங்ஸ் எல்லாம் 5 நிமிஷம் ஆயிரும். அப்புறம் இதாயிரும். வுட்டு கலெக்ட் பண்ணணும். வுட்டு கலெக்ட் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பாதி வுட்டு கட் பண்ணிட்டேன். அந்த பிக்கெக்ஸ் வந்து உடையிற நிலைமையில் இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போ அப்புறமா வாய்ஸ் கொடுக்கறதுனால இப்போ தான் எனக்கு தெரியுது. இப்போ பிக்கெக்ஸ் உடஞ்சிடுச்சு. இப்போ போய் புது ஆக்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன். சரி வாங்க என்ஜாய் பண்ணலாம். எடுத்து வந்தோடனே பார்க்கலாம். இப்போ வந்து காபுல் ஸ்டோன் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டிக்கும் இல்லை. அதனால் நான் போய் ஸ்டிக்கும் மேக் பண்ணிக்கிறேன். காபுல் ஸ்டோனு என்னன்னு தெரில. இப்போ போய் காபுல் ஸ்டோன் பார்க்கணும். பாருங்கள். இப்போ வந்து நான் ஆக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஒரு போன் இருந்துச்சு. நான் ஆஃப்லைனில் வந்து ஒரு டாகியை வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். அது வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன்லேயே 2 போன் கொடுத்துட்டேன். பட் அதை மறுபடியும் இப்போ நான் 4 இது கொடுத்தா அது டேம் ஆகுமான்னு தெரில. டேம் கொடுப்போம். டேம் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் அங்கே ஒரு காபுல் ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல கைஸ், அது வந்து நான் ஆஃப்லைனில் எக்ஸ்பி ஃபார்ம் கட்டலாம் நினச்சேன். பட் வந்து சொதப்பிடுச்சு. அதனால நான் வந்து இப்போ ஒரு வீடியோவே போடலான்னு இருக்கேன். எக்ஸ்பி ஃபார்ம் கட்டுறது. அப்புறம் வில்லேஜ் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் எபிசோடு 6, 7 அந்த மாதிரி எபிசோடில் வந்து நம்ம இது பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், வந்து ஹேக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ என்னன்னு தெரில. அப்புறம் என்ன பண்ணேன்னா நம்ம செஸ்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ வந்து இந்த லஸ்கேவ் திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஆஃப்லைனில் மெயினிங் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு கேவ் பார்த்தேன். அந்த கேவில் பெரிய இதாக இருந்துச்சு கைஸ். லஸ்கேவ் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எபிசோட் சம்திங் 6, 7 காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எதுக்கு நான் டாஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து கேவ் போகலான்னு நினச்சேன் கைஸ். பட்டு நான் வந்து வீடு பண்ணணும். நல்லா சார்கோல் எடுத்து லைட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்னும் கோல் எடுக்கலை. அதான் உண்மை. நான் வந்து கோல் எடுக்கணும்னு நினச்சேன். கோல் மைனிங் போகிறதுக்கு டைமே இல்லை. வீடு வந்து கட்டணும். அதை பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம கோல் எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சார்கோல் யூஸ் பண்ணி லைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கைஸ். அப்புறம் வந்து என்ன பண்ணால் வுட் கலெக்ட் பண்ண போனேன். அதான் இன்னும் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு மரத்தெலாம் கட் பண்ணியிருக்கேன். கீழே கடந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கீழே விழுவேன்னா அவ்வளோவா கண்ட்ரோல் வந்து லேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு என்னோடய ஃபோனில். அதனால தான் இப்போ வந்து சரி ப்ளஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு
பார்க்கலாம். நீங்கள் வுட்டை கலெக்ட் பண்ணுறதை பாருங்கள். எனக்கு டைம் லாக்ஸ் மட்டும் எப்படி பண்ணணும்னு தெரியாது கைஸ். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டைம் லாக்ஸ் வேணால் போடுறேன். டைம் லாப்ஸ் அந்த தொண்டை கட்டிச்சு, சாரி. இப்போ செத்துருவேன். பாதி ஹார்ட் தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ வுட்டை கட் பண்ணிடுவேன் கைஸ். வுட்டை கட் பண்ணக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட் ஆயிரும், ஏதாச்சும் போன் கிடைக்கும், அந்த டாகியை டேம் பண்ணலான்னு போய் டேம் பண்ணுவேங்க. நான் வந்து அப்போ நைட்டில் வந்து ஸ்கெல்டன் அடிக்கிறப்ப வந்து என்ட்ரமேனம் தாங்க கைஸ். அவனுக்கு வந்து கொல்லலாம், கொன்னா நம்மளுக்கு என்ட்ராய் கிடைக்கும். நம்ம வந்து சீக்கிரம் என்ட்ரமேன்லாம் பார்த்து கொண்டுட்டு என்ட்ராய் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போய் என்ட்ரமேன் அடித்து மொத்த சீரீஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் கைஸ். அப்போ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். அவன் வந்து ரெண்டு பிளாக்குள்ளே இருந்தால் அடிக்க மாட்டாங்க கைஸ். நீங்களே பாருங்கள் நான் எப்படி நின்றேன்னு, எந்த ஓட்டைக்குள்ளே போய் நின்றேன்னு பாருங்கள். கடைசியில் அவன் கொண்டுட்டாங்க கைஸ். அதை நான் போட்டிருக்க மாட்டேன், எடிட் பண்ணியிருப்பேன் நான் வந்து அந்த கொன்னதை. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நைட் சர்வே பண்ணலான்றக்காண்டி நான் வந்து ஸ்வாட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கைஸ். ஸ்வாட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கைஸ். தூங்க மாட்டேன், நீங்களே பாருங்கள். நான் வந்து அப்போ வந்து என்டர்மேனை பார்த்துருந்தேன். பிரைட்னஸ்லாம் கூட்டி வச்சு ரொம்ப மாசாக போயிட்டு இருந்தேன். கடைசியாக செத்துருவேன். ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது, நான் எடிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 3 ஹார்ட் இருந்துச்சு. ஃபுல் ஹார்ட் இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். 3 ஹார்ட் வேறு இருந்துச்சா, அதனால் ஒரு அடியில் செத்துட்டேன். இப்போ வந்து எதுக்கு வீட்டுக்கு போகிறேன்னு தெரில. இந்த டாகிக்காண்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஐட்டம்ஸ்லாம் ட்ராப் ஆகிருக்கும். சரி, நான் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் இப்போ வீடு கட்டுறது தான் நடக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் வீடு பார்க்க. உங்கள் கம்பெனி சொல்லுங்கள், நான் ஏதாச்சும் மாடல் பண்ணணுன்னா மாடல் பண்ணுறேன். அவ்வளோதான் காசு, நம்ம வீடு பார்த்துருப்பீங்க. நல்லா